பல முறைகளிலே நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீரை காண யாருமே இல்லை என்று கலங்குகிறோம். நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை கேட்க யாருமே இல்லை என்று மனமுடைந்து போகிறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நம் ஆண்டவர் இயேசு உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் காதுகள் மந்தமாகவில்லை. அன்பானவர்களே, எங்கள் சத்தம் எப்பொழுதும் அவருடைய காதிலே கேட்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. நீங்கள் உள்ளத்தில் இருந்து கதறுகிற அந்த கண்ணீரை கூட, அந்த வேதனையை கூட ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். வந்திருக்கிற எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நேரலையில் இணைந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் உங்களுக்கு வசதியான நேரத்தில் எங்களோடு கூட வந்து பங்கு பெற்றி இறைவனை ஆராதிக்க அன்போடு அழைக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த இடத்திலே வருகிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இல்லத்துக்கு அனுப்புகிறார். ஆகவே ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அன்பானவர்களே, இறைவன் எங்களை வாழ்வதற்காக கொடுத்தது அவருடைய வார்த்தை. ஆகவே அவருடைய வார்த்தையை நாங்கள் நம்பிக்கையோடு செவி சாய்த்து அதற்குள்ளே நாம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என் வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் அதன்படி வாழுகிறார்களோ அவர்கள் கற்பாறையிலே தங்கள் வீட்டை கட்டுகிறார்கள், அவர்கள் புத்திசாலிகள். அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள். உங்களுடைய குடும்பம் இறை வார்த்தையை கேட்டு கட்டப்படும் பொழுது நீங்கள் கற்பாறையிலே கட்டுகிறீர்கள் என்பதை மறக்காதீர்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், ஆனால் உங்கள் குடும்பம் உடைந்து போகாதபடி ஆண்டவர் காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். Let me encourage you today to say things that are positive and filled with life rather than speak negatively and filled with death. இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நேர்மறையானதை, நல்லதை பேசுங்கள். எதிர்மறையானதையும் மரணத்துக்குரியதையும் பேசுவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். எப்பொழுதும் நாங்கள் நல்லவைகளை பேசுவோம், நேர்மறையானவைகளை, உயர்வானவைகளை பேசுவோம். எதிர்மறையானவைகளை, மரணத்துக்குரியவைகளை நாம் நம்முடைய வாயிலிருந்து தவிர்த்து விடுவோம். When our words agree with God's word, we will see amazing good things happen in our life. நாங்கள் எப்பொழுது எங்களுடைய வார்த்தைகளை கடவுளுடைய வார்த்தையோடு இணைத்துக் கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நடப்பதை காண முடியும். நிறைய மக்கள் உலகத்திலே பார்த்துக்கின்றால் தங்களுடைய வார்த்தையை உலக மக்களுடைய வார்த்தையோடு இணைப்பார்கள். நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்துக்கின்றால் அவர்கள் எந்த பாடகர்களே அல்லது எந்த விடயத்தில் அவர்களுக்கு இன்பமாக இருக்கிறதோ அதுபோல அவர்கள் தங்கள் வார்த்தைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ளுவார்கள். ஆனால் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், அன்பானவர்களை, எங்கள் வார்த்தைகளை கடவுள் வார்த்தையோடு இணைத்து பேச ஆரம்பித்தோம் என்றால் அதில் பெரிய அற்புதங்களை நம்மால் காண முடிகிறது. It is not enough to believe you are blessed. The scripture says the spirit of faith is in your word. நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நினைப்பது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே தூய ஆவியானவருடைய விசுவாசத்தின் வல்லமை இருக்கிறது என்று. அதனாலே நாம் நம்முடைய உள்ளத்தில் இறைவனை பற்றி நிறைய சிந்திக்கலாம். ஆனால் வாயிலே அவைகளை பற்றி பேசாமல் விட்டு விட்டோம் என்றால் நாங்கள் கடவுளுடைய வல்லமையை காண முடியாமல் போகிறது. எங்களுடைய வார்த்தைக்குள்ளே இறைவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். You can think positive, you can believe miracles, but nothing happen till you speak. நீங்கள் நேர்மறையானவைகளை நினைக்கலாம் அல்லது பல விடயங்களை நீங்கள் நம்பலாம். ஆனால் உங்கள் வாயினால் பேசும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே பல அற்புதங்களை நீங்கள் காண முடியாது. நிறைய வீடுகளிலே கோயிலுக்கு வருவோம், நல்ல இறைவார்த்தை பாடல்களை பாடுவோம், வீட்டிலே இறைவார்த்தையெல்லாம் வாசிப்போம். ஆனால் வெளியிலே வந்து கதைக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் மகா பெரிய அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும், பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் வரும், எதிர்மறையான வார்த்தைகள், சண்டைகள், உள்ளத்திலே வேதனை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசுவோம்.
அப்படி நாம் கதைப்போம் என்றால் நம்முடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான வல்லமையை காண முடியாது அன்பானவர்களே. ஆகவே நாம் படிக்கிற வார்த்தையை அப்படியே வாயிலே கொண்டு வருவோம். வீட்டிலே கதைக்கும் பொழுது நல்ல இறை நம்பிக்கை உள்ளவர்கள் போல நாம் பேச கதைக்க கற்றுக்கொள்ளுவோம். I am going to speak about how your words should agree with God's word. உங்களுடைய வார்த்தைகள் எவ்வாறு கடவுளுடைய வார்த்தையோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த நாளில் நான் பேச போகிறேன். My message title is Your Miracle in Your Mouth. உங்களுடைய அதிசயம் உங்கள் வாயிலே இருக்கிறது. இது மகா பெரிய உண்மை. இந்த உண்மை எத்தனையோ பேருக்கு புரிவதில்லை. ஆனால் நீங்கள் கண்டு கொண்டீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், நிறைய அற்புதங்களே காண முடியும். இந்த புதுவாழ்வு அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாக நான் கூட எப்பொழுதும் பார்த்துக்கிட்டால் மரணத்துக்குரிய வார்த்தை தான் பேசினேன். எனக்கு ஒரு வாழ்வு உண்டாகுமா, எங்களுக்கு ஒரு விடிவு உண்டாகுமா, எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நிலை வருமா, ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நாம் என் குடும்பமே இப்படி இருக்கிறது, எங்கே போனாலும் தோல்வியாக இருக்குது, என்ன செய்தாலும் பிரச்சனையாக இருக்குது என்று எப்பொழுதும் வேதனைக்குரிய வார்த்தைகள், கவலைக்குரிய பாடல்கள் கேட்கிறது என்றால் அவ்வளவு இன்பமாக இருக்கும். இரவெல்லாம் அப்படி கவலையான பாடல்களை தான் கேட்பது ஒரு அமைதி போல தெரிந்தது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணிக்க ஆரம்பித்தோம் அன்பானவர்களே, அந்த நிமிடத்திலிருந்து என் ஆண்டவர் வல்லவர், எங்களை கைவிட மாட்டார், அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையா இருக்கிறார் என்ற வார்த்தைகளை நினைக்கவும் பேசவும் ஆரம்பிக்க உடனே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான மாற்றங்களை காணக்கூடியதாக இருந்தது. அதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே இறைவனுடைய வார்த்தையோடு இணைத்து நீங்கள் கதைக்கிறவர்களாக மாறும் பொழுது அற்புதமான விடயங்களை காண்பீர்கள். Matthew chapter 8 verse 2 says, A man with leprosy came and knelt before him and said, before Jesus and said, Lord, if you are willing, you can make me clean. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 2வது இறைவசனம் பார்த்தீர்கள் என்றால், அப்போது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இந்த பகுதி நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதற்குள்ளே இவ்வளவோ விடயங்கள் இருக்கிறது, அதை பல முறை நாம் சிந்திப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து நம்மை சிந்திக்க உதவி செய்கிறார். தொழுநோயாளர் வந்து என்ன சொல்கிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் அப்படின்னு பேசுகிறார். What we are noticing here, that is more important what we believe and speak than when we come to church. நாங்கள் இதிலிருந்து ஒரு முக்கியமான விடயத்தை கவனிக்கிறோம். என்றால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்ன நம்புகிறோம், என்ன பேசுகிறோம், அவைகள் எல்லாம் அவைகள் ஒப்பிடும் பொழுது நாம் ஆலயத்துக்கு வருவதை விட அதைவிட மிக முக்கியமானது நாம் என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், எவ்வாறு நாம் கடவுளை நம்புகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். Leviticus chapter 13 verse 45 says, Anyone with such a defiling disease must cover the lower part of their face and cry out, unclean, unclean. லேவியராகமம் அல்லது லேவியரின் திருநூல் 13ஆம் அதிகாரத்தில் 45வது இறைவசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் மேல் தட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். ஸோ இதுதான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒன்று. ஒரு தொழுநோயாளர் என்ன பேச வேண்டுமாம், நான் தீட்டு தீட்டு என்று சொல்ல வேண்டுமா, அவர் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். இதுதான் அன்றைக்கு இருந்த வாழ்க்கை முறை அன்பானவர்களே. அதுதான் எல்லா தொழுநோயாளர்களும் இதை தான் செய்வார்கள். தங்களை ஒரு துணியால் மூடிக்கொள்ளுவார்கள். அதுக்கு பின்பு அவர்கள் தீட்டு 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 என்று சொல்லிக் கொண்டு வர வேண்டும். அப்படி சொல்லாமல் போனால் அவர்கள் பெரிய தண்டனையை பெற்றுக் கொள்ளுவார்கள். என்றால் தீட்டுன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒதுங்கி விடுவார்கள். இப்போ இந்த வைரஸுக்கு நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் அல்லவா, அந்த 6 feet டிஸ்டன்ஸ் இருப்பது போல் அந்த நாட்களிலே தொழுநோயாளர்கள் வரும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும். அப்போ அவர்கள் தாங்கள் தீட்டு தீட்டு என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லாரும் தூரமாக போய் நிற்பார்கள். இவ்வாறு இந்த தொழுநோயாளரும் கூட பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தொழுநோயாளர்களும் தாங்கள் தீட்டு தீட்டு என்று சொல்ல வேண்டும். பட் here we are seeing something different. ஆனால் எங்கே நாம் என்ன வித்தியாசமான ஒன்றை பார்க்கிறோம். Instead of saying unclean, unclean, he said, Jesus, you can make me clean. There's a huge difference. அந்த தொழுநோயாளர் நான் தீட்டு தீட்டு என்று சொல்வதற்கு பதிலாக, நான் சுத்தமில்லை சுத்தமில்லை என்று சொல்வதற்கு பதிலாக,
இப்பொழுது இயேசுவிடத்திலே வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இயேசுவே நீர் விரும்பினால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று பேசுகிறார். அதனால தான் நாங்கள் பேசுவது மிக அவசியம், நாங்கள் நினைப்பது மிக அவசியம், நாங்கள் நம்புவது மிக அவசியம். ஆலயம் வழிபாடுகள் எல்லாம் பங்கு பெறுவதை விட மேலானது அது முக்கியமான ஒன்றாகும் என்பானவர்களே. நாம் வெறும் வழிபாடுகளிலே பங்கு பெற்றி ஆலயம் எல்லாம் போய்கொண்டு நான் தீட்டு என்றே சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. ஆனால் இந்த தொழுநோயாளர் பாருங்கள், ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் சுத்தமாக முடியும் என்றுதான் அவர் இயேசுவிடத்திலே வந்தார். அதுபோல் நானும் நீங்களும் இயேசுவிடத்திலே வரும் பொழுது, ஆண்டவரே என்னை நீர் வாழ வைப்பீர், உம்மால் நான் வாழ முடியும், உம்மால் என் குடும்பம் உயரும், உம்மால் என் வாழ்க்கையில வெளிச்சம் பெறும், உம்மால் என் வாழ்க்கையில வெற்றி வரும் என்று நாங்கள் பேசுகிறவர்களாக, அப்படி இயேசுவிடத்திலே வருகிறவர்களாக நாம் இந்த இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. The miracle is in your mouth. There is healing in your mouth. There is success in your mouth. உங்களுடைய வாயில் அன்பானவர்களே வெற்றி உண்டு. உங்கள் வாயிலே பார்த்தீர்கள் அற்புதம் உண்டு. உங்கள் வாயிலே பார்த்தீர்கள் என்றால் சுகம் இருக்கிறது. அது எங்கள் வாயிலே இருக்கிறது என்றால் இந்த மனிதருடைய வார்த்தை எவ்வாறு மாற்றப்படுகிறது, எவ்வாறு இறைவனை அற்புதம் செய்யும்படி மாற்றுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க போகிறீர்கள். It is easy to talk about your bad situation. உங்களுடைய தவறான நிலைகளை பற்றி, உங்களுடைய வேதனையான நிலைகளை பற்றி கதைப்பது என்பது அன்பானவர்களே மிக மிக இலகுவானது. When you speak your bad, your failure, your past bad memories, you call more trouble on yourself. நீங்கள் எப்பொழுது தவறானவைகளை பேசுகிறீர்களோ, அல்லது கடந்த காலத்தில் நடந்த தவறான விடயங்களை எல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்விகளை பற்றியெல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, அப்பொழுது மேலும் உங்கள் மேலே பல பிரச்சனைகளை, தோல்விகளை, துன்பங்களை கொண்டு வருகிறீர்கள் என்பதுதான் உண்மையாகும். You need to change what you are saying. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை மாற்றிக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The scripture says, let the weak say, I am strong. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், பலவீனமானவர்கள் நான் பலவான் என்று சொல்லட்டும் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த வேதாகமத்திலே. கரங்களை தடவை நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. நாம் இதெல்லாம் சொல்லாமல் போய்விட்டோம் என்றால் கடவுள் வார்த்தையை நாம் அறியாமல் போனோம். கடவுள் என்ன சொல்லுகிறார், பலவீனன் பலவான் என்றே சொல்லட்டும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்தது. ஒரு முறை பல நாட்கள் வழிபாடு தொடங்கின காலங்களில் பல நாட்கள் என் வாழ்க்கையில் ஒரு காய்ச்சல் இருந்தது. அதுக்கு எத்தனையோ தடவை கொண்டு போய் காட்டுகிறேன், சுகமடையவில்லை. மருந்து எடுக்கிறேன், சுகமடையவே இல்லை. அப்படியே பலவீனமாகிவிட்டேன். அப்பொழுது சாமத்தில் எழும்பி நான் இருந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஏன் தான் எனக்கு இந்த நிலை, வேலைக்கும் போக முடியாமல் இருக்கிறதே, நீ தான் என்னை குணமாக்க வேண்டும், எனக்கு இந்த நோய் மாறுமா அப்படி என்று கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் என் உள்ளத்திலே பேசினார், மகனே நீ பலவீனன் என்று சொல்லாதே, பலவான் என்று சொல் அப்படி என்று. அந்த நிமிஷமே பார்த்தீர்கள் என்றால் அந்த வார்த்தையை நான் வாசித்த உடனே என்னுடைய உடல்ல ஏதோ ஒரு பெரிய உற்சாகம் வந்தது போல் என்றது முழந்தால் படியிற்று. இந்த நோய் என்னை விட்டு நீங்குவதாக. நான் நோயாளி அல்ல, இயேசுவின் நாமத்திலே நான் இப்பொழுது குணமடைகிறேன். என் உடலிலே நீண்ட நாட்களாக இருந்த நோய் இப்பொழுது என்னை விட்டு நீங்கி போகிறது. நான் ஆண்டவர் இயேசுவுக்குள் புது படைப்பாக மாற்றப்பட்டவன், புதிய பலன் அடைந்தவன், சுகம் பெற்றவன் அப்படி என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய திருநாமத்தின் மகிமைக்காக சொல்லட்டும் அன்பானவர்களே. அடுத்த நாள் காலை எழுந்திருந்த பொழுது எத்தனை நாட்களாக என் உடலில் இருந்த அந்த காய்ச்சல், அந்த பலவீனம் அப்படியே என் உடலை விட்டு நீங்கி இருந்ததை நான் காணும்படி கடவுள் செய்தார். ஆண்டு குதிரவே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆகவேதான் நான் இந்த இடத்திலே பேசுவது பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே உண்மையாக அனுபவிக்கிறதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோமே தவிர சும்மா என்னவோ ஒன்றை சொல்லவில்லை அன்பானவர்களே. The scripture says, let the weak say I am strong. It doesn't say, let the weak talk about the weakness. Let the weak call 5 friends and discuss the problem. When you speak like that, you are giving life to the negative. பரிசுத்த வேதாகமம் பலவீனமானவர்கள் பலவான் என்று பேசட்டும் என்று சொல்லுகிறதே தவிர, பலவீனமானவர்கள் அல்லது வேதனையில் உள்ளவர்கள் நாங்கள் பலவீனத்தோடையே இருக்கிறோம், நாங்கள் கஷ்டத்தோடையே இருக்கிறோம் என்று அந்த துன்பத்தை பற்றி பேசும்படி திருமறை நமக்கு சொல்லவும் இல்லை.
அதே நேரத்தில் எங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை இன்னும் பலரையெல்லாம் கூப்பிட்டு அவர்களிடத்திலெல்லாம் அந்த துன்பங்களை கஷ்டங்களை சொல்லி மன ஆறுதலுக்காக இது ஒன்றே சொல்லலாம். ஆனால் அந்த துன்பம் கஷ்டம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதே ஒரு வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று திருமறை நமக்கு சொல்லவில்லை. அப்படி நாம் செய்வோம் என்றால் மேலும் மேலும் எங்கள் பிரச்சனை எங்கள் மேலேயே இருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். The Holy Bible teaches, when you are weak, speak you are strong. Speak what God says about you. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது பலவான் என்று சொல்லுங்கள், கடவுள் உங்களை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதை பற்றி பேசுங்கள் என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. We give life to what we speak. நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதுக்குத்தான் நாங்கள் உயிர் கொடுக்கிறோம் அன்பானவர்களே. அதுமே முக்கியமான ஒன்று. நாங்கள் பேசுவதற்கு ஒரு உயிர் கொடுக்கிறோம் நாங்கள். If you start speaking negatively, talking about how big the problem, you are giving life to the wrong thing. நீங்கள் எதிர்மறையானவைகளுக்கு அல்லது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி துன்பங்களை பற்றி கஷ்டங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்போம் என்றால் நாம் அதற்கு ஒரு உயிர் கொடுக்கிறவர்களாக மாற்றப்பட்டுகிறோம். Every time you declare victory, you are getting closer to miracle. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெற்றியை பற்றி பேசும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்வின் அற்புதத்தை நெருங்கி வருகிறீர்கள். Every time you say I am healed by Jesus, you are moving toward healing. நீங்கள் ஒவ்வொரு முறையும் என் ஆண்டவர் இயேசுவினால் நான் குணமடைகிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சுகமாக்குதலுக்கு நெருங்கி வருகிறீர்கள். Every time you say I am blessed by Jesus, you are moving toward blessing. ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை நெருங்கி நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்லுகிறீர்கள். That's what happened to leprosy. When he believed and confessed, Lord, if you are willing, you can make me clean. இதுதான் அந்த தொழுநோயாளருக்கு நடந்தது. ஆண்டவரே, நீர் விரும்பினால் நான் குணமடைவேன் என்று சொல்லி ஆண்டவரால் குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் வந்தார். The Holy Bible says, Matthew chapter 8 verse 3, Jesus reached out his hand and touched the man. I am willing, he said, be clean. Immediately the leprosy was cleansed of his leprosy. மத்தேயு 8:3 பாருங்கள், இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது என்று பார்க்கிறோம். இதே இந்த தொழுநோயாளி நான் தீட்டு என்று சொல்லிக்கொண்டு இருந்திருந்தால் இயேசுவினுடைய இந்த அற்புதத்தை அவர் பெற்றிருப்பாரா? இல்லை என்பானவர்களே. அவரை விட்டு மக்கள் விலகி இருப்பார்கள், அவர் கூட விலகி போயிருப்பார். ஆனால் அதுதான் சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த தொழுநோயாளர் அதை மாற்றினார் பாருங்கள், அந்த தடையை மீறினார் பாருங்கள். மீறி என்ன சொன்னார் என்றால், ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணமாக முடியும். அந்த காலத்தில் யாருமே குணமாக்கவில்லை தொழுநோயாளர்களை. தொழுநோயாளர்கள் மக்களுக்குள்ளே வந்தால் கல்லாலை எறிந்து திரத்தினார்களே தவிர யாரும் குணமாக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு தொழுநோயாளி, இந்த ஒரு மனிதர் பாருங்கள், இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தாலும் அவர் இயேசுவை நம்பினார். இயேசுவிடத்திலே நான் போனால் நான் குணமடையட்டும் என்று. அதுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அயலவர் போல நீங்கள் இருக்க முடியாது, உங்கள் நண்பர்கள் போல நீங்கள் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற விடயங்கள் போலவே எங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நீங்கள் நினைக்க கூடாது. இறைவார்த்தை என்ன சொல்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இறைவார்த்தை என்ன சொல்கிறதோ அதுபோலதான் நீங்கள் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருகிறது. If you move with faith, you are moving Jesus' hand toward you. See, the very important lesson is, நீங்கள் விசுவாசத்தோடு நகர்ந்தால், விசுவாசத்தோடு பேச ஆரம்பித்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய கையை நீங்கள் அசையும்படி செய்கிறீர்கள். கரங்கள் தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் எல்லாரும் நீண்ட மணி நேரம் ஏதோ சுகம் சொல்லிக்கொண்டு கத்திக்கொண்டு குளறிக்கொண்டு இருக்கிறது அல்ல அன்பானவர்களே. நம்பிக்கையோடு இயேசுவால் இது முடியும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது கூட நீங்கள் ஆண்டவருடைய கரம் அசையும்படி உங்களை நோக்கி வரும்படி செய்கிறீர்கள். அதான் உண்மை.
அதுக்காக தான் இந்த சுப வழிபாடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். When you move close to Jesus, you are pushing your troubles out of your way. நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நெருங்கி வருகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் உங்களை விட்டு தூரமாக போகும்படி தள்ளி விடுகிறீர்கள். I'm saying again, when you move close to Jesus, you are pushing your trouble out of your way. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நெருங்கி வரும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் உங்களிடத்திலிருந்து தூரமாக தள்ளி விடுகிறீர்கள். Not only that, you notice carefully the Bible passage, Matthew chapter 8 verse 1. When Jesus came down from the mountainside, இயேசு மலையில் இருந்து இறங்கிய பின் தான் இந்த தொழுநோயாளர் வந்து இயேசுவை சந்திக்கிறார். Why did Jesus came down from the mountain? மலையில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இறங்கி வந்தார்? Not to keep people from him, or not to judge, or not to let the people stay in bondages. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையில் இருந்து இறங்கி வந்ததுக்கு முக்கியமான காரணம் அன்பானவர்களே, மக்களை தன்னிடத்திலிருந்து தூரமாக வைத்திருப்பதற்கோ, மக்களை நியாயம் தீர்ப்பதற்கோ, அல்லது மக்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ளேயே இருக்கட்டும் என்று விட்டு விடுவதற்காகவோ இயேசு மலையிலிருந்து இறங்கி வரவில்லை. Jesus came down to heal and free from bondages who believed him. இயேசு மலையிலிருந்து எதற்காக இறங்கி வந்தார் என்றால், யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுப்பதற்காகவே இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். எல்லோரும் ஒரு தடவை கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். That is why Jesus came to this world from heaven. அதற்காகத்தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். Today many Christians think Jesus is punishing us. Jesus makes life painful. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறார்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் துன்பப்படுத்துகிறார், எங்கள் வாழ்க்கையை அவர் தண்டிக்கிறார் என்று. Holy Bible declared, Isaiah chapter 53 verse 5, but he was being punished for what he did. He was crushed because of our guilt. He took the punishment we deserved, and this brought us peace. We were healed because of his pain. We were healed because of his pain. ஏசாயா 53:5 இறைவசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று ஏசாயா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டிக்கப்பட்டார், நம்முடைய குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அவரால் நாங்கள் சுகமடைகிறோமாம், வாழ்வடைகிறோமாம். Jesus came to this world to give fullness of life to whoever comes to him. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு முழு வாழ்வை, நிறை வாழ்வை கொடுப்பதற்காக வந்தார். The man with leprosy came to Jesus and said, Lord, if you are willing, you can make me clean. இந்த தொழுநோயாளர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் சுகமடைய முடியும். Jesus reached out his hand and touched the man and he said, be clean. Immediately he was cleansed of his leprosy. இயேசு உடனே என்ன செய்தாராம் பாருங்கள், தன்னுடைய கையை அவர் மேல் வைத்து சுகமாகு என்று சொன்ன உடனேயே அவருடைய தொழுநோய் முழுவதும் சுகமானது. அப்படி என்று நாம் பார்க்கிறோம். 36 years ago, a famous doctor in Jaffna Hospital, after examining my body, said that the pain of your chest never goes away. You have to take an aspirin whenever you have pain. 36 ஆண்டுகளுக்கு முன்பதாக யாழ் நகரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே, வைத்தியசாலையிலே ஒரு மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு வைத்தியர் என்னை பரிசோதிவிட்டு அவர் என்ன சொன்னார் என்றால், உம்முடைய உடலில் இருக்கிற இந்த நோய் பிறந்ததிலிருந்தே இருக்கிறதுனாலே எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த நெஞ்சு நோய் வருகிறதோ அப்பொழுது ஒரு ஆஸ்பிரினர் எடுத்துக்கொள்ளும், இதை மாற்றவே முடியாது அப்படி என்று அவர் சொன்னார். The doctor said, I can't, but I say to Jesus, you can. வைத்தியர் என்னை பார்த்து என்ன சொன்னார் என்றால், இது எங்களால் முடியாது, இது குணமாக்க முடியாது. ஆனால் வைத்தியசாலையிலிருந்து வெளியே வந்தவுடனே நான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்னது, இயேசுவே உம்மால் முடியும் என்று. Today I am witnessing to you,
Jesus healed me. Jesus is my healer. இன்றைக்கு உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடிகிறது அன்பானவர்களே, இயேசு என்னை குணமாக்கினார், இயேசு என்னுடைய குணமாக்கும் ஆண்டவராக இருக்கிறார். Now is your time. If you say to Jesus, Jesus, you will see your miracle. இது இப்பொழுது உங்களுடைய நேரம். ஆண்டவரே இயேசுவே, உம்மால் முடியும் என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் ஆண்டவர் இயேசு செய்கிற அற்புதத்தை உங்களால் காண முடியும். Your miracle in your mouth. உங்களுடைய அற்புதம் உங்களுடைய வாயில் இருக்கிறது. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். நான் ஆராதிப்பேன், அதிசயம் செய்திடுவான். நான் ஆராதிப்பேன், அதிசயம் செய்திடுவான். நோய் நொடியில் வாடுகின்ற என்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற என்னை காண்கிறார். நொடி பொழுதில் சுகம் தருவார், என்னை தேற்றுவார். நொடி பொழுதில் சுகம் தருவார், என்னை தேற்றுவார். நான் அழமாட்டேன், அதிசயம் செய்திடுவார். நான் அழமாட்டேன், அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிப்பேன், அதிசயம் செய்திடுவார். நான் ஆராதிப்பேன், அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை விரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பானவர்களே, இது உங்களுடைய ஜெப நேரம். அன்றைக்கு தொழுநோயாளர், இயேசுவே உம்மால் முடியும், நீர் விரும்பினால் நிச்சயமாக நான் குணமடைவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தார். அவர் வாழ்க்கையில் இருந்த தீட்டு அசுத்தம் என்கிற வார்த்தையை அவர் அப்படியே வாயிலிருந்து எடுத்து விட்டார். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயில இருக்கிற அவிசுவாசமான வார்த்தைகள் உங்களை விட்டு வெளியே போகட்டும். இது நடக்குமா, இது முடியுமா, இது என் வாழ்க்கையில முடியாது என்ற வார்த்தைகள் தயவு செய்து குழி தோண்டி புதைக்கப்படட்டும். இது ஜெப நேரத்திலே உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் என் இயேசுவால் முடியும், என் இயேசுவால் முடியும், என் இயேசுவால் முடியும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் அசைந்து உங்களை தொட வேண்டும் என்றால் இயேசுவே உம்மால் முடியும் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். நிச்சயமாக இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை நீங்கள் சந்தித்து அற்புதமான சாட்சியை உங்களால் சொல்ல முடியும். என்னை குணமாக்கின ஆண்டவர் உங்களையும் குணமாக்குவார். விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வெற்றி கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். ஒரு தடவை எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா இந்த நேரத்திலே? நன்றி ஆண்டவரே, இயேசுவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும் ஆண்டவராக இருக்கிறீர். அன்றைக்கு தொழுநோயாளர் உம்மிடத்திலே வந்த பொழுது உம்முடைய கரங்களை நீட்டி அவரை தொட்டீரே. இந்த ஜெப நேரத்திலே உம்முடைய வல்லக்கரம்
இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவதாக. அன்றைக்கு தொழுநோயாளரை தொட்ட உம்முடைய கரம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் தந்தையையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் தொடுவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் சந்திக்கப்படுவதாக. இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய மனபாரங்கள் இவர்களை விட்டு நீங்கி போவதாக. இந்த நாளிலே வைத்தியரால் முடியாது என்று சொன்ன காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே அற்புதமாக சுகமடைவதாக. இந்த நாளிலே எந்த விதமான சக்தியினாலும் மாற்ற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் இப்பொழுது மாற்றப்படுவதாக. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை காண்பார்களாக, விடுதலை காண்பார்களாக. அந்த தொழுநோயாளர் உம்மிடத்திலே வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அசுத்தம், அந்த தீட்டு, அந்த நோய் அவரிடத்திலிருந்து முழுவதுமாக நீங்கியது போல இந்த ஜெப நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுமைகள், வேதனைகள், கண்ணீர், கவலைகள், அவமானங்கள், மன அழுத்தங்கள், போராட்டங்கள், தோல்வி மனப்பான்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இவர்களை விட்டு அகன்று போவதாக. இப்பொழுது இவருடைய வாழ்க்கை புது வாழ்வாக மாற்றப்படுவதாக. இவருடைய உடலுக்குள்ளே அற்புதம் நடப்பதாக, இவருடைய தோலிலே அற்புதம் நடப்பதாக, எலும்புகளிலே அற்புதம் நடப்பதாக, குடல்களிலே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இவருடைய இரத்தத்திலே அற்புதம் நடப்பதாக, இவருடைய எதிர்காலத்திலே அற்புதம் நடப்பதாக, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள் நீங்கி போவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் எதை உம்மிடத்தில் எதிர்பார்த்து மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த அற்புதத்தை இப்பொழுதே பெற்றுக் கொள்வார்களாக. இவர்கள் தலைமேல் உம்முடைய ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். நீர் தாம் இந்த நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களை முடிசூட்டுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஆடையினால் இவர்களை உடுத்துவீராக. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுக்கான ஆடைகள் இப்பொழுது கலற்றப்படுவதாக. வேதனை என்கிற ஆடைகள் இப்பொழுது கலற்றப்படுவதாக. சுமைகள் என்கிற ஆடைகள் இப்பொழுது கலற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் புது வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே உடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எந்த குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு இப்பொழுது தேவைகள் இருக்கிறதோ தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன விடயம் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டுமோ அதை தயவு செய்து அறிக்கை செய்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த நேரத்திலே என் பிள்ளைக்கு வேண்டிய வேலையை கொண்டு வருகிறார், என் பிள்ளைக்கு வேண்டிய திருமணத்தை கொண்டு வருகிறார், என் பிள்ளைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் என்று ஜெபியுங்கள். இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம். அன்பானவர்களே, இதை தயவு செய்து தவற விடாதீர்கள். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டியது இப்பொழுது இவர்களை தேடி வருவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைபட்டிருக்கிற விடயங்கள் இப்பொழுது நடைபெறுவதாக. பூட்டப்பட்ட கதவுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை இப்பொழுதே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் பலனை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த ஜெபத்துக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுமை மகிமைப்படுத்துவார்களாக. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது அவர்களை தொடுவதாக. இவர்கள் மேல் அற்புத வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. உடலிலே அதிசயங்கள் நடப்பதாக. கட்டுக்கள் இருந்து விடுதலை பெறுவார்களாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லோருமாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன்.
ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருப்ப கர்த்தருடைய கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம்.